அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பு சோளம் ரெண்டும் சேர்த்து செஞ்ச பணியாரங்க. கம்பில் பார்த்தீங்கன்னாக்கா வயிற்றில் சில இருக்க ஆசிட்ஸ் அதிகமாக சுரக்கும். இதை சாப்பிட்டு வரதுனால ஆசிட் சுரக்கிறது கொஞ்சம் கம்மியாகும். இதில் ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்குது, டயட்ரி ஃபைபர் அதிகமாகவே இருக்குது, லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குது, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது 1 கப் கம்பு, 1 கப் சோளம், அதே கப்பில் 1/4 கப் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு 4 டைம் நல்லா அலசிடுங்க. அலசிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். சோளத்தில் பார்த்திங்கனாக்கா பி விட்டமின்ஸ் அதிக அளவில் இருக்குது, பாஸ்பரஸ், மெக்னீஷியம், அயன் அதிக அளவில் இருக்குது. கம்புலையுமே அயன் அதிக அளவில் இருக்குதுங்க. வெள்ளை சோளம் ஃபெட்டிக்குன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அதாவது உடல் சோர்வை குறைக்க ஹெல்ப் பண்ணுது. அதனால் நம்ம வாரத்தில் 2-3 நாளாவது இந்த சிறுதானியத்தை நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். இன்றைக்கி நான் செய்ய போகிறது சிறுதானிய பணியாரங்க. கம்பு சோளம் பணியாரம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம். இன்றைக்கி என்கிட்ட பச்சை மிளகாயில் அதனால் 4 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கிற 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம பணியாரக்கல்லை நல்லா சூடு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது இண்டோலியன் பணியாரக்கல்லுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு தான் சூடு பண்ணணும், ஹையில் வைக்கக்கூடாது. ஒன்ஸ் இந்த பணியாரக்கல் சூடாச்சுனாக்கா டக்குன்னு வேலை முடிச்சிருங்க. இப்போ ஒவ்வொரு குழியிலையும் 1/4 குழி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி என் பொண்ணுக்கு கொடுத்துட்றதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்குறேன். ஹெல்த் கான்சியஸ் இருக்கிறவங்க ஒரு டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம ஒவ்வொரு குழியிலையும் சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வைக்கலாங்க. மூடி போட்டுட்டு இது மேலே கொஞ்சம் மாவாக இருக்கக்குள்ளே திருப்பி போடணுங்க. அப்போ தான் நல்லா பணியாரம் நல்லா வரும். இப்போ நம்ம ஒன்றா திருப்பிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சிறுதானிய பணியாரம் ரெடி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.